அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்னன்னா, மலர் மருந்துகள் மூலமா, மலர் மருத்துவ முறை மூலமா நம்மளுடைய தனிப்பட்ட திறமைகளை வளர்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். யூனிக் டேலண்ட் டெவலப்மெண்ட். நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு தனித்துவம் இருக்கும். ஒரே கம்பெனில எல்லாரும் வேலை செய்யறாங்க, இல்ல ஒரே இடத்துல ஒரு 10 மேனேஜர்ஸ் இருக்காங்கன்னா ஒருத்தரும் ஏதோ ஒரு வகையில டிஃபர் ஆவாங்க இல்லையா? அவங்களுடைய தனி திறமைய வச்சுதான் டிஃபர் ஆவாங்க. காவல்துறையில இருப்பாங்க, அத்தனை பேருமே இன்ஸ்பெக்டர் அப்படின்னா எல்லாருமே இன்ஸ்பெக்டர் தானே, எல்லாருமே அசிஸ்டன்ட் கமிஷனர் தானே, ஒரே கேடர் தானே. அந்த ஒரு டீம்லயும் ஒருத்தரையும் இண்டிவிஜுவலா தனித்துவமா காட்டக்கூடியது அந்தந்த நபரின் தனி திறமைகள். சோ அந்த திறமை வச்சே அவர் அடையாளம் காணப்படுவார். ஸோ அந்த இண்டிவிஜுவல் டேலண்ட், ஒருத்தருக்கும் தனிப்பட்ட ஒரு விஷயம் தான் அந்த டேலண்ட். அதை இன்னொருத்தர் காப்பி பண்ணவும் முடியாது, ஃபாலோ பண்ணவும் முடியாது. அது இயற்கையா நமக்குள்ள இருந்து வர வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ எல்லாருக்குமே நான் சொன்னது போல ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம அனைவருக்குமே ஒரு தனித்துவம், தனிப்பட்ட திறமை உண்டு. ஆனா அந்த தனித்துவம் என்ன, என்னோட ஸ்கில் என்ன, என்னோட திறமை என்ன, எதுல என்னோட திறமை இருக்கு அப்படிங்கிறத வளர்த்து மகிழ்ச்சியா செயல்படுறதும், இல்ல அந்த தனித்திறமை என்னன்னே உணராம நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல தான் இருக்கு. எனக்கு இந்த விஷயம் ரொம்ப நல்லா வரும், அருமையா வரும். ஒரு சமையல் செய்யறாரு ஒருத்தர்னா, ஒரே டிஷ்ஷை எல்லாருமே செய்யும் போதும் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் செய்யறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அல்டிமேட்டா இருக்கும். அவங்க எத்தனை முறை அதே டிஷ்ஷை மறுபடியும் சமைச்சாலும் கொஞ்சம் கூட அந்த ருசி மாறாம வரும். ஏன்னா அவங்க மனதளவுல அந்த விஷயத்த ரொம்ப ரசிச்சு செய்யறாங்கன்னு அர்த்தம். அவங்களுடைய தனித்திறமை அந்த சமையல்ல ஒரு எக்ஸ்பர்ட் ஆகுறாரு. ஸோ அந்த இண்டிவிஜுவல் டேலண்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்கு கொண்டு வரும். ஸோ அவர் செய்யற மாதிரியே இன்னொருத்தர் செய்யணும்னு முயற்சி பண்ணால் அது வராது. ஏன்னா இது ஒருத்தருடைய தனிப்பட்ட டேலண்ட். இப்ப இந்த கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். கிரியேட்டிவிட்டினா படைப்பாற்றல். டேலண்ட் அப்படிங்கிற ஃபீல்டுக்குள்ளே தான் நமக்கு வரும். ஸோ அந்த டேலண்ட் அப்படிங்கிறதுல கிரியேட்டிவிட்டி உண்டு, ஸ்கில்ஸ் உண்டு, எல்லா விஷயமுமே இதுக்குள்ளதான் அடக்கம். ஆக்கத்திறன் அப்படின்னு சொல்றோம். இந்த தனித்திறமை, கிரியேட்டிவிட்டி, ஸ்கில்ஸ் இது எல்லாம் நம்மளோட ஏதோ ஒரு மனதோட எமோஷனோட கனெக்ட் ஆயிருக்கும். அப்படின்னா அது எந்த உணர்வு, எந்த எமோஷனோட கனெக்ட் ஆயிருக்குன்னா தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்பிடன்ஸ்ங்கிற உணர்வோட நேரடியா தொடர்புடைய ஒரு பண்பு தான் பாத்தீங்கன்னா இந்த யூனிக் டேலண்ட் அண்ட் சம்திங். ஓகே, இந்த ஸ்கில்ஸ், கிரியேட்டிவிட்டி இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம மனதோடைய நம்முடைய அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிற அந்த எமோஷனோட இது தொடர்புடையது. ஸோ இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிற உணர்வு நம்ம மனசுல ரொம்ப சரியா இருந்தாதான் நம்மளோட திறமை என்னன்னே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நம்ம திறமை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம மேல ஒரு நம்பிக்கை நமக்கே இருக்கு. என்கிட்ட இந்த விஷயம் இருக்கு, இது என்னால செய்ய முடியும். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி இந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, ஐ ஆம் தி பெஸ்ட் இன் வாட் ஐ ஆம் டூயிங் அப்படிங்கிற வேர்டை யாரெல்லாம் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய துறையில ஒரு உச்சத்தை, உயர்நிலையை அடைவாங்க. இத அந்த மேனிஃபெஸ்டேஷனை எப்ப சொல்லணும், எப்படி சொல்லணுங்கிறதுக்குலாம் ஒரு முறை இருக்கு. அதை வார்த்தைகளை பிரயோகிக்கும் போதே வந்து வரும். ஸோ அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது, இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது சரியான முறையில இருந்ததுன்னா இந்த தனித்திறமை, கிரியேட்டிவிட்டி, ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையா டெவலப் பண்ண முடியும். டெவலப் பண்ண இந்த தன்னம்பிக்கையும் மனதுல வலுவான ஒரு உணர்வா வளர்ந்துகிட்டு வரும். ஸோ அது வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு இது ஒரு பெரும் ஒரு அடித்தளம், முக்கியமான கீ விஷயம் அப்படின்னா இந்த உணர்வு தான். இப்போ எனக்கு எதுல ஆர்வம் இருக்கு, இந்த பிரபஞ்சத்துல நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு கடமை இருக்கு. எல்லாருமே வந்து பொதுவா எல்லாருமே ஒரே மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாது.
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையோட தான் இந்த பிரபஞ்சத்துல நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு வேலை, ஒரு பொறுப்பு உண்டு. அப்படி பார்க்கும்போது எனக்கு எதுல ஆர்வம் இருக்கு எனக்கு தெரியும். முதலாவதா இந்த மலர் மருந்து மூலயமா முதல்ல நம்மளுடைய பாதை என்னங்கிறத நம்ம உணர முடியும். அந்த பாதையில நம்ம பயணிக்க முடியும். நம்ம வாழ்க்கை பாதை, என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் அப்படின்னு சொன்னோம்னா அதில் நம்ம பயணிக்க முடியும். எது மேல ஆர்வம், அப்போ நம்ம எடுக்கக்கூடிய துறை, நம்ம படிக்கக்கூடிய படிப்பு, செய்யக்கூடிய தொழில், இது எல்லாமே எனக்கான விஷயங்கள்லே அமைஞ்சுக்கிட்டு வரும். அப்படி அமையறத நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, எனக்கு அந்த விஷயம் ரொம்ப சுலபமா செய்ய முடியும். எஃபர்ட்லெஸ் சொல்லுவோம் இல்லைங்களா? எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அவர் அதை எஃபர்ட்லெஸ்ஸா செய்வார். அவர் செய்யும்போது கரெக்டா வரும். அதுல அந்த நபர் ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருப்பார், மன நிறைவு இருக்கும். மன நிறைவும் மகிழ்ச்சியும் இருக்கும்போது அங்க தன்னால செல்வமும் சேர்ந்துடும், மேனிஃபெஸ்டிங் மணியும் சேர்ந்துடும். எப்போ நம்ம மகிழ்ச்சிங்கிற விஷயம் வருதுன்னா, நமக்கான பாதையில இருக்கும்போது நம்ம அதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், நான் யாரோட இன்ஃபுளுயன்ஸ்லயும் நான் இல்லை, என்னுடைய மன நிறைவை நான் உணர்றேன், முழுமையா உணர்றேன்னு சொல்லுவாங்க பாருங்க, அவங்களுடைய பாதையில பயணிச்சுட்டு இருக்கிறாங்க வாழ்க்கையிலன்னு அர்த்தம். அப்போ அவங்க எதுவுமே பண்ண வேண்டாம், அவங்களுக்கு தேவையான செல்வமும் அவங்கள தேடியே வரும். இதுதான் ஈர்ப்பு விதி. மகிழ்ச்சிங்கிற அந்த ஒரு டூல் தான் இது எல்லாத்தையுமே கொண்டு வரும். சரிங்களா? இப்போ அந்த பாதை என்ன, என்னுடைய வாழ்க்கை பாதை என்னன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம முயற்சிகளை மேற்கொண்டுகிட்டே இருப்போம். ஸோ வாழ்க்கை பாதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவும் இந்த மலர் மருந்துகள். அதுல நம்மளுடைய டேலண்ட், ஸ்கில்ஸ், ஞானம் இதையெல்லாம் வளர்த்துக்கிறதுக்கும் இந்த மலர் மருந்துகள் நமக்கு உதவும். இப்போ ஆக்கத்திறன்னு சொன்னாங்களா, கிரியேட்டிவிட்டி. இப்போ இந்த படைப்பாற்றல் எதெல்லாம் பெரும்பாலும் கிரியேட்டிவிட்டியா வரும்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு மியூசிக் எடுத்துக்கிட்டா ஒரு மியூசிக் டைரக்டர் நீங்க கிரியேட்டர்னு சொல்லலாம். அவர் ஒரு டியூன் கிரியேட் பண்றாங்க, அந்த இடத்துல அவங்க ஏதோ ஒரு விஷயத்த உருவாக்குறாங்க, கிரியேட்டிவிட்டி. இசை அமைப்பாளர் இல்ல இசை இயக்குனர், மியூசிக் டைரக்டர்னு சொல்றோம் இல்லைங்களா, அவங்க கிரியேட்டிவிட்டி. புதுசா ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்குறவங்க கிரியேட்டர். அடுத்ததா ஒரு இதே திரைப்படத்துறையை எடுத்தீங்கன்னா, இவங்களுக்கு தான் அது முக்கியமா நிறைய தேவைப்பட்டு இருக்கும். இயக்குனர்கள் ஒரு ஸ்கிரிப்டை எழுதி அந்த ஸ்கிரிப்டை படமா மாத்துறதுங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு டேலண்ட் வேணும். ஸோ அவங்களுடைய இன்ட்யூஷன், அந்த ஸ்கில்ஸ் என்ன சொல்லுதோ அதை சரியான முறையில அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல கொண்டு வர்றதுங்கிறதும் ஒரு ஒரு பெரிய டேலண்ட் அது. ஸோ எப்படி இசையமைப்பாளர், புதிய தொழில்நுட்பம் செய்யறவங்க, அதே போல இந்த திரைப்பட இயக்குனர். அடுத்ததா எழுத்தாளர்கள், திரைப்பட இயக்குனரும் எழுதுறாரு, எல்லாருமே எழுதுறாங்க. இந்த நாவல் ரைட்டர்ஸ், பாடல் எழுதுறவங்க, இவங்கெல்லாம் கிரியேட்டர்ஸ். ஓகே. அடுத்தது அந்த ஓவியம், டிசைனிங், இது மாதிரி ஒரு விஷயத்த உருவாக்கக்கூடிய எல்லாமே நம்மளுடைய கிரியேட்டிவிட்டிங்கிற ஒரு பண்புக்குள்ள வரும். ஸோ அந்த கிரியேட்டிவிட்டிங்கிறது இயற்கையா அவங்க உட்கார்ந்து நம்ம யோசிக்கும் போது வேற எந்த இன்ஃபுளுன்ஸ் இல்லாம நம்ம மனசுல இருந்து வரணும். இப்போ ஒருத்தர் ஒரு விஷயம் கேட்கறாங்க, எனக்கு ஒரு டிசைன் வேணும், ஒரு டிசைனர் கிட்ட போய் கேட்கறாங்க, நான் இந்த மாதிரி ஒரு ஷாப் ஆரம்பிக்க போறேன், என் மனசுல பெருசா ஐடியா எதுவும் இல்லை, பட் ஆனா எனக்கு எப்படியெல்லாம் இருக்கணும்னு அவங்க சொல்லிடுவாங்க. ஒரு சிலர் ஐடியாவே சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த டிசைன் பண்றவங்களை பாத்தீங்கன்னா, அவங்களையே யோசிச்சு பண்ண விட்டோம்னா பெரும்பாலுமான நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா நல்ல டிசைன் கிடைக்கும். ஏன்னா அந்த ஓன் கிரியேட்டிவிட்டிக்கு அவங்க ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. பக்காவா அந்த கிரியேட்டிவிட்டி வச்சு ஜெயிச்ச எல்லாருக்கும் பாருங்க, அவங்கள தேடி போற கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கும், செஞ்சு கொடுக்கணும். ரீசெண்டா சோசியல் மீடியால கூட பார்த்தேன், கார் ரீமாடல் பண்ற ஒரு நபருக்காக காத்துக்கிட்டு இருந்து அவங்க கார்ஸை கொண்டு போய் கொடுப்பாங்க. அவருடைய சார்ஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரோ அதுதான் அவருடைய அதுக்கான ஃபீஸ். இந்த காரை ரீமாடல் பண்றது எல்லாமே அந்த கிரியேட்டிவிட்டி, உட்காந்து யோசிச்சு அந்த காரோடைய டிசைன் அவுட்டர் வேண்டியே ஒரு ரீமாடல் பண்ணி மாத்தி கொடுத்துருவாரு. அது அவ்வளவு சூப்பரா அவுட்லுக் வரும். அவர்கிட்ட வச்சுட்டு வந்துருவாங்க. இது மாதிரி இந்த கிரியேட்டிவிட்டிங்கிற விஷயம் நமக்குள்ள இருந்து வர வேண்டிய, இயற்கையாக வர வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததான் இந்த ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா ஸ்கில்ஸ்ங்கிறது திறமைகள், ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயம்தான். அதிலே நம்மளுடைய திறமை, நமக்குன்னு ஒரு திறமை டெவலப் ஆகும். ஸோ கிரியேட்டிவிட்டியும் திறமையும் கொஞ்சம் ஒரு 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 நூலளவுல வித்தியாசப்படும். ஓகேங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் இல்லாம பாடகர் வருவாங்க.
எல்லாரையும் கூப்பிட்டு பாட வைப்பாங்க. யார் நல்லா பாடுறாங்க, ஏன்னா ஒருத்தர் ஆல்ரெடி உருவாக்கிட்டார், ஒரு பாட்டை உருவாக்கிட்டாரு, அந்த பாட்டை யார் பாடலாம் அப்படின்னு நிறைய பாடகர்கிட்ட கொடுத்து பார்த்து இவர் பாடுறது நல்லா இருக்கு, ஏன்னா அவருடைய பாடக்கூடிய அந்த ஸ்கில், திறமை இருக்குல்லையா, அதை அப்சர்வ் பண்ணி அதை ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்கில். ஸ்போர்ட்ஸ்ல வெறும் இந்த கிரிக்கெட், ஃபுட்பால், கபடி, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே ஸ்கில், எஜுகேஷனல் ஸ்கில். படிப்புலையும் நம்மளுடைய ஸ்கில்ஸ் வளரணும். படிப்பு ஏற்கனவே அங்க இருக்கிற விஷயம், அதுல நான் எப்படி செயல்படுறேன், அது என்னுடைய ஸ்கில். நான் எந்த அளவுக்கு அதை ஈஸியா அப்ரோச் பண்றேன், எந்த அளவுக்கு அதை நல்லா ரீப்ரொடியூஸ் பண்றேன், நல்லா படிக்கிறேன், எந்த அளவுக்கு நான் ஈஸியா படிச்சு மார்க் எடுக்கிறேன், இது நம்ம ஸ்கில்ல சேர்ந்தது. அடுத்தது இந்த ஆராய்ச்சிகள், ரிசர்ச் பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து இந்த ஸ்கில்ஸ்ங்கிறதுல வந்துடும். ஸோ இந்த கிரியேட்டிவிட்டி, ஸ்கில், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனதிலிருந்து இயற்கையாக நமக்கு வெளிப்பட விஷயம். ஸோ இது எல்லாமே, இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கைன்ற உணர்வோட சேர்ந்ததுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. தன்னம்பிக்கை ரொம்ப குறைவா உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, பெருசா அந்த டேலண்ட் இருக்கு இல்லைங்கிறது அது அடுத்த கட்டம். முதல்ல தன்னம்பிக்கை இருந்தாதான் அவங்களுடைய டேலண்டே அவங்க உணர முடியும். இந்த தன்னம்பிக்கை கம்மியா இருக்கிற மனிதர்கள் என்ன தெரியுமா செய்வாங்க, எப்பவுமே அடுத்தவங்க டேலண்ட்டையே தான் புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அவர் பாத்தியா எப்படி பண்றாரு, அவரை மாதிரி வருமா, கிரிக்கெட்ல பாருங்க டெண்டுல்கர் தான் ஒரு பெரிய பெஸ்ட், எப்ப பார்த்தாலும் அந்த இந்த ஃபுட்பால், கிரிக்கெட் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்ப பழைய மேட்ச் இருந்தாலும் சரி, 10 வருஷத்துக்கு முன்னாடி மேட்ச் எடுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க எந்த செயல்லையும் இறங்க மாட்டாங்க, தனக்குள்ள என்ன இருக்குன்றதே உணர மாட்டாங்க. தன்னிலை உணராமை, தன் திறமை உணராமை, இப்படியே இருந்துருவாங்க. இவங்க அதை பத்தி பேசுவாங்க, இன்னொருத்தர் புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க, ஆனா இவங்க கிட்ட என்ன இருக்கு தெரியல. அடுத்தவங்களை பத்தி அதிகமா பேசுறவங்க ஒரு மறைமுகமா அவங்களுடைய ஸ்கில்ஸை பார்த்து இவங்க பயப்படுறாங்கன்னு சொல்லலாம், இல்ல அவங்களுடைய ஸ்கில்ஸை மட்டுமே பேசிக்கிட்டு இவங்களை பத்தி உணராம போறாங்கன்னு சொல்லலாம். ஸோ பலதரப்பட்ட மனநிலை அந்த மனசுக்குள்ள பதியும். ஆனா அட் த எண்டு பாத்தீங்கன்னா இவங்க யாரு, இவங்களுடைய ஸ்கில் என்னங்கிறது இவங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அடுத்தவங்க கிட்ட என்ன இருக்கு இதையே தேடக்கூடிய, அது ஒரு ஸ்டேஜ்ல பொறாமைங்கிற எண்ணமாவும் மாறும். பொறாமைங்கிற ஒரு நெகட்டிவ் எமோஷனாவும் மாறி, அவர் பேர் அவ்வளவு டேலண்டா இருக்கிறாரு பாரு, அவங்ககிட்ட அப்ப அவ்வளவு டேலண்ட் இருக்குப்பா, இது மாதிரி விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க மாறுவாங்க. சோ தன்னம்பிக்கை உணர்வுங்கிறது குறைய 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 இதுக்கெல்லாம் வழிவகுக்கும். மற்றவங்களால முடியுது, தன்னால முடியலங்கிற அந்த எண்ணத்தோட வெளிப்பாடுதான் இது எல்லாமே. இன்னைக்கு வேர்ல்டுல எவ்வளவோ விஷயம் டெவலப் ஆயிருக்கு. குறிப்பா இந்த ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். டிவியில இந்த ஏஐக்கான விளம்பரம் வரும். அதுல விளம்பரத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இன்டர்வியூ போற ஒரு எக்ஸாம்பிள் காட்டுவாங்க, எதுக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். இன்டர்வியூ போறவர் என்ன போறவர, ஹவு டு அட்டெண்ட் த இன்டர்வியூ, அப்படி இந்த இன்டர்வியூல நான் எப்படி அவங்களை இம்ப்ரெஸ் பண்றது, ஹவு டு இம்ப்ரெஸ் த இன்டர்வியூவர். அதுக்கு உடனே அந்த ஏ என்ன பண்ணும், ஒரு ரிப்ளை கொடுக்கும். அதை ஃபுல்லா அப்படியே காப்பி பண்ணி ஜஸ்ட் ரீப்ரொடியூஸ், அடிச்சாங்க அப்படின்னு சொல்றீங்களா, அதை அப்படியே முழுங்கி வாங்கி எடுத்தார். இந்த மனது கடைசி வரைக்கும் யோசிக்காது. ஏஐ என்ன சொல்லுதோ, ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி நான் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணிட்டேன், நம்ம அங்க ஒர்க் பண்ணல, ஏஐ டூல்ஸ் கண்டுபிடிச்சாங்க பாருங்க, அவன் ஸ்மார்ட்டா முடிச்சுட்டு போயிட்டான். அதை கண்டுபிடிச்சிட்டு எல்லாரையும் யூஸ் பண்ண வச்சுட்டு அவங்க அங்க சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க இவங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் கொல்லப்படுது. அதே போல இந்த வேலைக்கு போற இன்டர்வியூக்கு ஒரு விளம்பரம் வரும். இன்னொரு விளம்பரம் பாத்தீங்கன்னா ஏஐக்கு, ஹவு டு இம்ப்ரெஸ் த கேர்ள் ஃப்ரெண்ட். ஒரு காதல், ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை இம்ப்ரெஸ் பண்ணணும், அவங்களை என்ன லவ் பண்ண வைக்கணும், இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு இந்த ஏஐ கிட்ட கேட்கிற மாதிரி திங்ஸ். இந்த காதல் அப்படிங்கிற எமோஷன்லாம் நம்ம மனசுல இருந்து இயற்கையா உதிக்க வேண்டும். ஸோ இந்த இயற்கையா வர வேண்டிய டேலண்ட், ஸ்கில்ஸ், இது எல்லாத்தையுமே செயற்கையான விஷயத்துக்கிட்ட கேட்டு 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 ஸ்மார்ட்டா செய்யறதா நினைச்சு செஞ்சுட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் வாழ்க்கையில, பின்னாடி திரும்பி பார்த்தா அது நிலைக்காது. ஏன்னா இந்த ஒரிஜினாலிட்டி, நான் யார் அப்படிங்கிறது என்னோட தன்மையில இருக்கணும். நான் யாருங்கிறது நான் உணர்வு பூர்வமா செய்யணும். என்னுடைய டேலண்ட்ஸ் என்னங்கிறது என்னுடைய உணர்வு பூர்வமா வெளியே வரணும். ஏதோ ஒரு வேலையை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு கம்பெனில உட்காந்துட்டு அந்த பர்சனுக்கு ஏஐ தெரியும், நல்லா வேலை செய்யறாரு, உங்களுக்கு ஏஐ தெரியல, யூ ஆர் ஃபயர்ட் அப்படின்னு தைரியமா வெளியே போங்க, உங்க டேலண்ட் தேடுங்க. உங்க டேலண்ட்ல நீங்க என்ன செஞ்சாலும் அப்போ வெளியே வரும். அந்த ரிசல்ட் 100% அவுட்புட் கிடைக்கும், உங்களை வாழ்க்கையில உயர்த்தி கூட்டிட்டு போகும்.
எதுக்கு யாரோ ஒருத்தர் செஞ்சு வச்ச ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கிட்டு தன்னுடைய திறமையே இல்லாத ஒரு நபரா நம்ம மாறி ஏன் வேலை செஞ்சுட்டு? ஸோ நம்மளுடைய பாதை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுல நம்மளுடைய ஞானத்தை அடைஞ்சு நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கிட்டு டேலண்ட்டையும் வளர்த்துக்கிட்டு நம்ம டிராவல் பண்ணும்போது நம்மளால 100% சக்சஸ்ஃபுல் பர்சனா வாழ முடியும். சக்சஸ்ஃபுல் வெற்றிகரமான மனிதருங்கிறது நம்ம மனதை நம்ம நிறைவுபடுத்தும் போதுதான் வெற்றிகரமான மனிதர். நமக்குள்ள இருக்கணும். ஆமா, நான் நிம்மதியா இருக்கேன், எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை, என்னோட இயல்புல என்னோட ஒரிஜினாலிட்டியில நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ற அந்த வாழ்க்கை தான் நமக்கு நிறைவை தரும். ஸோ அந்த ஏஐ யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுது? நோ செல்ஃப் திங்கிங். மூளை சிந்திக்கிறதையே நிறுத்திடும். இயற்கையாவே மனசுல இருந்து வர வேண்டிய உணர்வுகள், ஒரு கோபம் வருதுன்னா அந்த இடத்துல ஒரு கோபப்பட்டது தப்புன்னா ஒருத்தர் போய் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கறதுக்கு கூட நம்ம ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணும்போது அது நேச்சுரலா இருக்காது, உண்மைகள் நடிப்பா மாறிடும் வாழ்க்கையில. ஸோ உண்மைத்தன்மை அப்படிங்கிறது இந்த உணர்வுகள்ல இல்லாம போயிடும். உண்மைத்தன்மையோட ஒரு உணர்வுகள் வெளிப்பட்டாதான் அது ரிலேஷன்ஷிப். இல்ல இப்போ இன்டர்வியூ போறாங்க, அந்த வேலையா இருக்கட்டும், ஒரு ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒரு பாண்டிங், ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இது எல்லாமே நிலைக்கும். அப்பதான் நம்மளுடைய திங்கிங், இந்த சிந்தனை அப்படிங்கிறது வளரும். அந்த சிந்தனை நம்மள உயர்த்தும், அது நிலைச்சும் கிடைக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம மன ரீதியா நம்மளுடைய அந்த ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதுக்கும் சரி, அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் சரி. ஸோ ஸ்கில்ஸ் இருந்தா மட்டும் போதாது, அதை சரியான நேரத்துல சரியான இடத்துல வெளிப்படுத்தணும். ஒரு பெரியவங்கிற அகம்பாவமும் கூடாது, என்னிடம் இருக்குங்கிற அந்த தன்னம்பிக்கையோடையும் தன்னடக்கத்தோடையும் நம்ம நடந்துக்க வேண்டியதும் அவசியம். ஸோ நம்ம ஸ்கில்ஸ் என்னன்னு உணர்ந்து அதுல நம்ம டேலண்ட்டை வளர்த்து அதை முறையா நம்ம வெளிப்படுத்தி நம்ம வாழ்க்கையில உயர்றதுக்கு, நம்ம தனித்திறமை என்னன்னு உணர்ந்து அதுல பயணிக்கிறதுக்கும் இந்த மலர் மருந்துகள் நமக்கு உதவும். மலர் மருத்துவத்துல இந்த மருந்துகள் அதுக்குன்னே உண்டு. ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு கொடுத்து நம்ம மகிழ்ச்சியா நாமவே வாழ்வதற்கு, மகிழ்ச்சியா வாழறதுக்கும் இந்த மலர் மருந்து உதவும். நன்றி.